டுஷன் நோய்க்கான அமைதியான ஒழுக்கம். ஒரு குழந்தைக்கு பௌதிக சிகிச்சை என்பது ஒரு சந்திப்பு மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. தசைநார்கள் படிப்படியாக நார்ச்சத்து திசுக்களால் காயம் மாற்றப்படுவதால் தசைகள் இறுக்கமாகி சுருங்கி அவற்றின் நெகிமை இழக்கின்றன. இது பெரும்பாலும் ஆக்லிஸ் தசைநார்களை பாதிக்கிறது, பாதங்களை கீழ்நோக்கி இழுக்கிறது. அதனால்தான் பல சிறுவர்கள் கால் விரல்களில் நடக்கத் தொடங்குகிறார்கள். இல்லை, இது இயக்க வரம்பு. மென்மையான தொடர்ச்சியான நீட்சி மூட்டுகளை இயக்கத்தில் வைத்திருக்கவும், ஒரு மூட்டு நிலையான நிலையில் சிக்கிக்கொள்ளும்போது காயங்களை தாமதப்படுத்தவும் உதவுகிறது. அதுபோல் குதிகால்களை கீழே வைத்து கால்களை நேராக வைக்க சிகிச்சை, கால்களை 90° கோணத்தில் வைத்திருக்க, தூக்கத்தின் போது அணியும் கடினமான பூட்ஸ் AFO ரோபோ பூட்ஸ் அல்லது அழைத்தபடி டிரான்ஸ்ஃபார்மா பூட்ஸ். நீச்சல் சுதந்திரமாக மிக நெருக்கமான விஷயம். அங்கு ஈர்ப்பு விசை தளர்த்துகிறது மற்றும் இயக்கம் மீண்டும் சாத்தியமாகும். 2 சுற்று தொடர் காஸ்டிங் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு இருதரப்பு ஆக்லிஸ் நீட்சி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு சிகிச்சையும் வேலை செய்தது. ஆனால் டுஷேன் தழுவலை நிறுத்தவில்லை. எல்லாவற்றையும் மீறி காஸ்ட்கள், அறுவை சிகிச்சை, முடிவற்ற நீட்சி. அவர் இன்னும் பகுவாய்ப்பு கால்விரல்களில் நடக்கிறார். சிகிச்சை தோல்வியடைந்தால் அல்ல, ஆனால் அவரது உடல் பலவீனமடைந்து வரும் பிற தசைகளுக்கு ஈடுகட்டுவதால். அவரால் சமநிலை அசாதாரணமானது. அவரது கால்விரல்களில் அது நம்ப முடியாதது. அந்த கால்விரல் நடைப்பழக்கம் அல்லது பிடிவாதம் அல்ல, அது உள்ளுணர்வு, வலிமை, அமைதியாக விலகிச் செல்லும்போது நிலைத்தன்மையை தேடும் உடல். இந்த வழக்கம் நாட்கள் ஓய்வு எடுக்காது. அது மீண்டும் மீண்டும். அது பெரும்பாலும் சலிப்பாக இருக்கும். சில சமயங்களில் இது ஒரு சங்கடமான சூழலை ஏற்படுத்தும். ஆனால் ஒவ்வொரு நீட்சியும் ஒரு அமைதியான எதிர்ப்பு செயல். டுஷனின் இறுக்கமான பிடியில் இன்று இல்லை என்று செல்வதற்கான ஒரு வாழ்க்கை. இந்த உலகில் முன்னேற்றம் என்பது வலிமையடைவதால் அளவிடப்படுவதில்லை. இது இன்னும் கொஞ்சம் தளர்வாக இருப்பதால் அளவிடப்படுகிறது. நாளுக்கு நாள் இந்த கண்ணுக்கு தெரியாத வேலையை செய்யும் பெற்றோர்களும் சிகிச்சையாளர்களுக்கும் நாங்கள் உங்களை பார்க்கிறோம். டுஷேன், DMD, ஃபிசிக்கல் தெரப்பி, சீரியஸ் காஸ்டிங், ஆக்சில்ஸ் லென்தனிங், AFO, லைஃப் வித் டுஷேன்.